வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாம் பயிரை வந்து எப்படி முளை கட்டுறது, அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு, அப்புறமா ஒரு சின்ன சாலட் எப்படி வெறும் முளைக்கட்டின பயிரையே சாப்பிடாம ஒரு சின்ன ரெசிபி மாதிரி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போங்க. இப்போது சாதாரண பயிர்களை விட நம்மளுக்கு கட்டின பயிரில் வந்து ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகம் இருக்குங்க. என்னென்ன சத்துன்னு கேட்குறீங்களா? அதில் வந்து விட்டமின் பி, ஏ, சி, அப்புறமா பி மற்றும் கே புரோட்டீன்கள், ரியாசின், தாயமின், அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஒமேகா அமிலம், இரும்பு சத்து, ஜிங்கு, இது போன்ற சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் புரோட்டீன் அப்புறமா நார் சத்துக்கள் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குங்க. முளைக்கட்டிய பயிரில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். அதுபோக இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது இந்த முளைக்கட்டிய பயிர்லேருந்து இருக்குங்க. அப்புறமா உடலுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறவங்க இருந்தால் இந்த பயிரை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால கண் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், பார்வை திறனும் ரொம்ப மேம்படுங்க. இதில் ஒமேகா அமிலம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சி வந்து ரொம்ப இருக்கும். புற்றுநோயை கூட இதை அதிகமாக எதிர்க்கும் ஆற்றல் வந்து இதில் ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் பி இருக்கிறதுனால மென்மையான சருமத்தை நம்ம பெறலாம். நம்ம தோல் புற்றுநோய்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாமே தடுக்கும். சருமம் வந்து புத்துணர்வோடு நம்ம பெற முடியுங்க. இவற்றில் இருக்கும் சிலிக்கா நியூட்ரியன்கள் இருக்கு இல்லையா, அது சருமத்திற்கு ஏற்படும் செல் இழப்பை தடுத்து, செல் பாதிப்பை தடுத்து, செல் மறுசீரமைப்புக்கு வந்து துணை புரிகிறதுங்க இந்த முளைக்கட்டிய தானியங்கள். இதில் வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதுனால நம்ம உடலில் ஏற்படும் டிஎன்ஏ மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துதுங்க. பெண்களுக்கு வந்து சிறு வயதிலேயே பூப்பு பெய்தலை வந்து அது தடுக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து அவங்க மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்காக இந்த பருப்பை வந்து நம்ம முளை கட்டி கொடுக்கலாம். இதில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து சீராக வச்சுக்குது. அது போக இல்லாமல் ரத்த விருத்தி இல்லாமல் இருக்க உதவுது. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுகிறது இல்லையா, அதெல்லாம் வந்து இதனால் தடுக்க முடியும். இரத்த சோகை நோயையும் தடுக்குது. நம்ம நரம்பு மண்டலத்தையும் கட்டுப்படுத்தி நடுக்கத்தை வந்து சரி செய்யுதுங்க. இதை வந்து நம்ம நீர் சேர்த்து அரைச்சி அதில் வெல்லம், தேன், தேங்காய் துருவல், உலர்ந்த திராட்சை சேர்த்து காலையில் டிஃபனாக சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அல்சரையும் கட்டுப்படுத்தும், சருமமும் பளபளக்கும், நம்ம உடம்பு வந்து குறையும், உடல் உஷ்ணமாக இருக்கிறது அதுவும் இருக்காது, தொப்பை இருக்காது, உடல் பருமனும் குறையுங்க. ஸோ இந்த முளை கட்டின பயிரில் இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம முளை கட்டலான்னு அப்படின்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன பயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு 5 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் கம்மியாக இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் எடுத்து வடிகட்டி, எல்லா தண்ணியுமே எடுத்து வடிகட்டி அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாவே போதும். இதில் துணியில் தான் கட்டணும் அப்படின்னலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது முளைப்பு வந்திருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா 2 டேஸ் வைக்கலாம், இல்லாட்டி 1.5 டேஸ் போதுங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த பாக்ஸ்லேயே தான் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு 2 டேஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. ஒரு பயிரை வந்து நம்ம முளை கட்டணுன்னா கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு தாங்க இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இலை விடுற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை, அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த இதை வந்து நம்ம வேக வச்சோ இல்லாட்டி பொரிச்சோ வந்து இது சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி அதோட சத்து எல்லாமே போயிடுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம எப்படி ஸ்பாட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நார்மலாக இந்த
முளைக்கட்டுனதே எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஒரு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பந்தழை அதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஈவன் புதினா இலை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போது அந்த இலை எதுவும் இல்லை, அதனால் நான் போடலை. ஸோ வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ப்ரவுட்ஸோட. அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் குயிக்காக செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அன்றைக்கான உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குங்க. இது வந்து ரொம்பவுமே ஈஸி. நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை வடிகட்டி அந்த பாக்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போல் இன்னொரு குறிப்போடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Tamilselvi.